அறிவோம் ஆன்மீகம். அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் இன்று திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் வரலாற்றை பற்றி பார்ப்போமா? திருமலை ஏழுமலையானுடைய சிலை சிலா தோரணம் என்கிற விசித்திரமான கல்லில் செதுக்கப்பட்டது. என்ன கல்? சிலா தோரணம். இந்த கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த கல்லினுடைய ஆயுள் என்னன்னா சுமார் 250 கோடி ஆண்டுகள் என மண்ணியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். 1 கோடி கூட இல்லை, 250 கோடி வருஷம் அந்த கல்லினுடைய ஆயுள். என்ன கல்லுன்னா அது சிலா தோரணம் அப்படின்ற விசித்திரமான கல். அந்த கல்லு தான் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை செதுக்கி இருக்கிறார்கள். திருமலை ஏழுமலையானுடைய பிரசாதம் என்னன்னா உடைந்த மண் சட்டியில் வைத்த படைக்கப்படும் தயிர் சோறு. உடைந்த மண் சட்டி, ஒழுங்கான மண் சட்டியில், உடைந்த மண் சட்டியில் வைத்து படைக்கப்படும் தயிர் சோறு தான். இப்படி ஒரு பிரசாத படையில் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை. தற்போதுள்ள செயற்கையான பச்சை கற்பூரத்தை தொடர்ந்து சில வாரங்கள் கருங்கல்லில் தடவினால் வெடிப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை எத்தனை நாட்கள் ஏழுமலையான் சிலையில் தடவினாலும் சிலையில் வெடிப்புகள் ஏற்படுவதே இல்லை. ஏழுமலையான் கோவிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக தற்போது மார்கழி முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. வில்வ இலை சிவ அர்ச்சனைக்கு உரியது. வில்வம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே வைணவ ஆலயம் ஏழுமலையான் கோவிலில் மட்டுமே. திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள ஒரு குளிர்ந்த பிரதேசமாகும் திருமலை. ஆனால் ஏழுமலையான் சிலையின் அந்த சிலையோட வெப்பம் மட்டும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட், குறைவதே கிடையாது. இன்றளவும் அதிசயமான நிகழ்வாகவே இது உள்ளது. 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அவ்வளோ சூடா இருப்பார் பெருமாள். இந்த அதிசயம் இன்றளவு நிகழ்ந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் நடக்கும் ஏகாதசி அன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசிக்கு. ஆனால் இங்கே அந்த சொர்க்கவாசல் கிடையாது. ஆனால் கொண்டாட்டம் மட்டும் உண்டு. உலகிலேயே அரிதான ஒற்றைக்கண் நீளம் என்ற அரிய ரத்தனக்கல் ஏழுமலையான் கோவிலில் உள்ளது. இதனுடைய தற்போதைய மதிப்பு 100 கோடி ரூபாய். வெள்ளிக்கிழமை அதிகால அபிஷேகத்துக்கு முன்பு ஒரு விசேஷ சாத்துமுறை நடக்கும். வடகலை சம்பிரதாயத்தில் வேங்கட பெருமானை பெற்ற ஒரு பாசுரமும் தனியன்களும் இடம்பெறும். சாத்து முறையின் போது பூ வஸ்திரம் இல்லாமல் ஏழுமலையான் திருமேனியுடன் இருப்பார். பூ வஸ்திரம் எதுவுமே கிடையாது, அவருடைய திருமேனியுடன் தான் இருப்பார். முதலில் ஒரு தீபாராதனை எடுக்கப்படும். பிறகு தென்கலை சாத்து முறை சேவிக்கப்படும். முதல்ல வடகலை, அதுக்கப்புறம் தென்கலை. பிறகு நைவேத்தியம் செய்யப்படும். பிறகு ஒரு தீபாராதனை செய்யப்படும். ஏழுமலையான் அந்த தீப ஒளியில் கண்ணை பறிக்கும் அழகோடு இருப்பார் அவர். திருமலை திருக்கோவிலில் 1180 கல்வெட்டுகள் உள்ளன. இதில் 236 பல்லவ சோழ பாண்டியர் காலத்தவை,
169 கல்வெட்டுகள் சாளுவ வம்ச மன்னர்கள் காலத்தவை. 229 கிருஷ்ணதேவராயர் காலத்தவை. 251 அச்சுதாராயர் காலத்தவை. அச்சுதராயர் காலத்தவை. 147 சதாசிவராயர் காலத்தவை. 135 கொண்டை வீடு அரசர் காலத்தவை. அதாவது நந்திவர்மன் பல்லவர் ஆண்ட கிபி 830 தொடங்கி 1909 வரை உள்ளன இந்த கல்வெட்டுகள். கல்வெட்டுகளில் 50 கல்வெட்டுகள் தான் தெலுங்கு கன்னட மொழிகளில் உள்ளன. மீதம் 1130 கல்வெட்டுகள் தமிழில்தான் உள்ளது. இதுதான் சிறப்பு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் எப்படி வரணும் தெரியுமா? கோயில் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழையும் போது கீழே தண்ணி ஓடும். அந்த தண்ணியில் காலை கழுவி கொள்ள வேண்டும். ஆதிவராக சுவாமியை தரிசித்து அவருக்கு முதல் நைவேத்தியம் படைக்க வேண்டும். அதன் பின்னர் மூலவரான வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டும். தரிசனம் செய்த பிறகு தீர்த்தம், துளசி பிரசாதம் பெறலாம். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் போது பக்தர்கள் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். திருப்பதி ஏழுமலையானை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சம் அவர். திருப்பதி பூலோக வைகுந்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பதியை திருப்பதிக்கு சென்று வந்தால் எந்த விதமான தோஷங்களும் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் என்பது உண்மை. திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் கீழ் திருப்பதியில் உள்ள அலமேல் மங்கை கோயில் எனும் பத்மாவதி தாயார் ஆலயத்துக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் திருப்பதி மலையேறி அங்குள்ள தீர்த்தவாரியில் குளித்துவிட்டு அதன் அருகில் இருக்கக்கூடிய ஆதிவராக மூர்த்தியை வணங்க வேண்டும். அதன் பின்னரே பாலாஜி, அதாவது வெங்கடேச பெருமாளை சந்திக்கணும், தரிசிக்க வேண்டும். கோயில் ராஜகோபுரம் வழியாக தான் உள்ள நுழையணும். உள்ள நுழையும் போது அங்கே ஓடுற தண்ணியில் காலை கழுவிட்டு போகணும். உள்ளே சென்று ஏழுமலையான தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தால் தீர்த்தம், துளசி பிரசாதம் பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு பின்புறம் கோபுரத்தின் மீது திருமலைவாசன் அங்கும் காட்சி தருவார். அதையும் பார்க்க வேண்டும். பக்தர்கள் எளிதாக பார்க்கும் வகையில் அங்குள்ள வெள்ளியால் திருவாட்சி வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ராஜகோபுரம் வழியாக உள்ள நுழையும் போது அதனுடைய வலது பக்கத்தில் மேலே ஒரு கடபாரை தொங்க வச்சிருப்பாங்க. அதையும் கண்ணார பார்க்கணும். திருமலை மீது உள்ள தீர்த்தவாரியை, அந்த குளத்தை அனந்தாழ்வார் தான் தோண்டினார். அதை தோண்ட பயன்படுத்தப்பட்டது தான் அந்த கடப்பாறை. அந்த கடப்பாறையால் தான் இந்த பாலாஜி வெங்கடேச பெருமாளுக்கு தாடை பகுதியில் ரத்தம் வந்தது. அது தனி கதை, அதை பிறகு சொல்கிறேன். அந்த இரத்தத்தை நிறுத்துவதற்குத்தான் இன்றளவும் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் போனால் கோவிலுங்களில் பலிபீடம்ட்டு ஒன்று தான் இருக்குன்னா 2 இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் 5 பலிபீடம் இருக்கும். ஒரே கோயிலில் திருப்பதியில் மட்டும்தான் 5 பலிபீடம் இருக்கும். சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நுழையும் போது கொடிமரத்தை வணங்கியும் பலிபீடத்தை பார்த்தும் உங்களின் பலியான இயலாமை, எதிர்மறைய பிரச்சனைகளை இறக்கி வைத்து விட வேண்டும். அங்கே சுவாமி தரிசனம் செய்யும் போது கண்களை மூடி வணங்கவே கூடாது. கண்களை மூடக்கூடாது. நாம் சுவாமியை முழுவதுமாக கண்குளிர கண்டு ரசித்து மகிழ வேண்டும். இறைவனின் பாதத்திலிருந்து பார்த்து வழிபட முயலும் போது இறைவனை முழுமையாக கண்டு அங்கு வழிபட நேரம் இருக்காது. அதுக்குள்ளே ஜர்கண்டின்னு தள்ளிடுவாங்க எல்லாரும். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இறைவனை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியாது அங்கே. பின்னர் அங்கேருந்து வெளியே கொடுக்கப்படும் தீர்த்தத்தை பெற்று திருப்பதியை விட்டு வெளியே வரலாம். அப்புறம் இங்கே சில ராசிகள் அடிக்கடி போக முடியாதுன்னு சொல்கிறாங்க.
என்ன ராசினா சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி ஆகிய 3 ராசி வந்து தொடர்ந்து திருப்பதி போக முடியாதாம். ஆண்டுக்கு ஒரு முறை போகலான்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் போச்சுன்னா இந்த சுப்ரபாதம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சஞ்சா பிரபத்ததே உத்திஷ்ட நரசாதூலா கர்த்தவ்யம் தெய்வமானிகம். இது வந்து வடமொழியில் உள்ள சுப்ரபாதம். இதையே தமிழில் இப்போ மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் இந்த சுப்ரபாதம், அழகிய சுப்ரபாதத்தை ஏற்றியது யாருன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். இந்த வடமொழியில் இருக்க சுப்ரபாதத்தை எழுதியிருக்கார். அதாவது கிபி 15ஆம் நூற்றாண்டில் சுவாமி ராமானுஜரின் மறு அவதாரம் என்று வைணவர்களால் போற்றப்படுகின்ற மணவாள மாமுனிகள் ஆணைப்படி திருமலையில் எழுந்தருளியுள்ள திருவேங்கடமுடையான் மீது வடமொழியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரிதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியாரால் இயற்றப்பட்டது தான் இந்த வடமொழியில் உள்ள சுப்ரபாதம். இதையே தமிழில் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க, பாடுறாங்க அழகா. வந்துதித்தாய் ராமாணி கோசலை தன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாழ்மொழிந்து வந்தனைகள் பொறிந்தருளும் செங்கதி செந்திருக்கண் அருள்மொழியே வெங்கடவா எழுந்தருள்வாய். அதையே வந்து வடமொழியில் இருக்கிறத தமிழில் இப்போ கொண்டாண்டாங்க. ஏன்னா அழகிய உச்சரிப்பு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டாந்துருக்காங்க. அதனால் திருவேங்கடமுடையான வடமொழியில் பாட முடிந்தவங்க பாடலாம், இல்லையா தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறத அழகாக மனப்பாடம் பண்ணி தினமும் துதித்தா நல்லது. இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையாவது இதை பாடினால் உள்ளம் தெளிவு வரும், நாமும் நல்லா இருப்போம். ஆன்மீக சிந்தனையுடன் உங்கள் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.